வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அதிகமாக நம்ம வந்து முதலீடு போடாமல் கம்மியான செலவுலேயே எப்படி சூப்பராக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்தே அப்படின்ட்டு. வாடகை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்ம ஓனாக வீட்டில் இருந்தே ஈஸியாக சம்பாதிக்கலாம். வாங்கப்போ நான் அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மாவு அரைக்கிறது. மாவை பற்றி சொல்ல போகிறேன். மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணுறாங்க. 30 ரூபா சொல்கிறாங்க, இப்போ 40 ரூபா பாக்கெட் போகுது. சில இடத்துல 50 ரூபான்னு விற்றுட்ருக்காங்க. அந்த பாக்கெட் போடுறது கூட நமக்கு அந்தளவுக்கு லாபம் கிடையாது. அதில் வந்து அதிகமாகவே இட்லி சுட்டு எடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாவரைச்சி போடுறத விட வீட்டிலே இட்லி ஊற்றி எடுங்க. இட்லி ஊற்றி அதுக்கு 2 சட்னி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா மறு டைம் அவங்க டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னா உங்ககிட்ட தான் வருவாங்க. அவங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இட்லி 6 ரூபா 7 ரூபா 10 ரூபா வரைக்குமே விற்கிது. நீங்கள் வந்து 20 ரூபாய்க்கு 5 இட்லி கொடுங்களேன். கண்டிப்பாக அது லாபம் தான். இது நஷ்டமே கிடையாது. இட்லியை பொறுத்தளவு 5 இட்லி 20 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா லாபம் தான். உங்கள் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி 5 இட்லி 20 ரூபாய்க்கு கொடுங்க, நல்லாவே ஓடும். அதே போல் மதியம் டிஃபனும் புளி சாதம், லெமன் சாதம், ஏதாவது இன்னும் 2 சாதம் கிடைக்கும். அதுக்கு ஒரு கூட்டு வச்சு அதை ஒரு பேக்கிங் மாதிரி போடுங்க. இல்லைனா வந்த பிறகு பார்சல் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்கூலில் தெரியுது. ஸ்கூல் பசங்களே நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக பக்கத்துலேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்களே வந்து கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தரமாக இருக்கணும். சட்னி இட்லி வந்து தரமாக இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். ஏனோ தானோ செய்யக்கூடாது. டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. என்ன தான் அவங்க மாவரைச்சி போட்டாலும் உங்களுடைய இட்லி பிடிக்குது, கண்டினியூவாக சாப்பிட்றாங்க, அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு, கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அதை வீட்டிலேருந்தே கண்டிப்பாக செய்யலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கடையெல்லாம் நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்ணுறதுல வீட்டிலே போர்டு போட்டுடுறாங்க. ஸ்லேட்டில் எழுதி கூட தொங்குது. பார்த்துட்டு கூட நான் நிறைய டைம் அந்த மாதிரியே நானே போய் சாப்பிட்ருக்கேன். சில வீட்டில் ஸ்லேட்டில் போட்டு வச்சிடுறாங்க. அதை வச்சு நான் பார்த்துட்டு இங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம உள்ள போகிறோம். அதுபோல் நீங்கள் ஒரு டைம் எழுதி ஓட்டிட்டிங்கன்னா சில ஸ்லேட்டில் எழுதி கூட இப்போ வச்சிடலாம், வெளில வச்சிடலாம். அப்படி இல்லையா A4 ஷீட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக டைப் பண்ணி தராங்க. முன்னாடி 15 ரூபா இருந்துச்சு, இப்போ 20 ரூபா 25 ரூபா அவ்வளோதான் கேட்பாங்க. ஒரு 2 ஷீட்டில் இந்த பக்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி போட்டிங்கனாவே வீட்டு வாசலில் அதுக்கு அந்தாண்ட அருகாமையில் 2 இடத்துல போட்டிங்கனாவே கண்டிப்பாக வருவாங்க. நல்லா சேல்ஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இப்போ வியாபாரம் ஆகுதா இல்லையானு. ஏன்னா நல்லா வெளில போய் சம்பாதிக்க முடியல, வீட்டில் உட்காந்துருக்கேன், சம்பாத்தியமே கிடையாது, காசே கிடையாதுன்னு பார்க்காதீங்க. உளுந்து மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க. ஏன்னா அரிசி வந்து கடையில் வாங்குறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிது. 1009 அரிசி கிடைக்கிது, அதை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நிறையா அந்த அரிசி வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதிக பேர் அந்த அரிசி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. 5 ரூபா கிலோன்னு விற்கிறாங்க, 2 ரூபா கிலோன்னு விற்கிறாங்க. அந்த மாதிரி கேட்குற இடத்துல சொல்லி வச்சுட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நிறையா உளுந்து மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு அதிக செலவே கிடையாது, நல்ல வருமானம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.